கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 73ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். சங்கீதம் 73:23. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். Nevertheless, I am continually with you. You have taken hold of my right hand. ஆனாலும் நான் எப்போதும் உமது முன்னிலையிலேதான் இருக்கின்றேன், என் வலக்கையை ஆதரவாய் பிடித்துள்ளீர். ஆமென். இன்றைய தியான வசனம் ஆசாப் என்பவரால் எழுதப்பட்டது. இந்த 73ஆம் சங்கீதத்தில் ஆசாப் முதலில் தன் குழப்பத்தையும் உலகில் உள்ள துன்மார்க்கரின் வெற்றியை கண்டு ஏற்படும் ஏமாற்றத்தையும் பகிர்கிறார். ஆனால் அவர் தேவாலயத்தில் தேவனை நோக்கி மனதை செலுத்திய போது உண்மையை அறிந்து நிச்சயமான நம்பிக்கையை அடைகிறார். இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளிந்திரியங்களிலே குத்துண்டேன், நான் காரியமறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன் என்று சொல்லி அதன் தொடர்ச்சியாகவே ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் என்று விசுவாசத்துடன் கூறுகிறார். ஆனாலும் எனும் சொல் மிக முக்கியமானது. முன்பு நடந்த குழப்பங்களை மீறி தேவனுடனான உறவு நிலைத்ததாக இருப்பதை இது தெரிவிக்கிறது. இந்நாள் வரை நான் தயக்கங்கள், சந்தேகங்கள், மன உளைச்சல்கள் என பலவற்றின் வழியாக சென்றாலும் தேவனே, நான் உம்மோடு இருக்கிறேன் என்று ஆசாப் கூறுகிறார். இது ஒருபுறம் நம் செயலால் அல்ல, இரக்கம் பெற்றதனால் நாம் தேவனோடு இருக்கிறோம் என்பதை கூறுகிறது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 15:16 வாசிக்கிறோம். தேவன்தான் நம்மீது கருணை கொண்டு இரக்கம் பாராட்டி நம்மை சேர்த்து கொண்டார். இதை விசுவாசிக்கிறீங்களா? என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். வேதத்தில் வலது கை என்பது சக்தியின், ஆற்றலின் நெருக்கமான தொடர்பின் அடையாளமாக இருக்கிறது என்பதை குறித்து ஏற்கனவே பார்த்தோம். தேவன் ஆசாபின் வலது கையை தானாக பிடித்து கொண்டு தாங்குகிறார் என்பது அவர் நம் வழிகாட்டியாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதை உணர்த்துகிறது. இங்கு தாங்குகிறீர் என்பது நீ சோர்ந்து போகாமல் நான் உன்னை கை கொடுத்து நிலை நாட்டுகிறேன் என்று ஆண்டவர் சொல்வதாக குறிக்கிறது. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று உறுதியளிப்பதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இங்கு தேவன் சத்தியமாக நமக்கு உறுதி அளிக்கிறார். நாம் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு துணையாக நிற்கிறார், அதுவும் நமது வலது கையை பிடித்து. எத்தனை அன்பான தேவன் பாருங்கள். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவது இல்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து கூறுவதை யோவான் 10:28 வாசிக்கிறோம். இங்கு இயேசு சொல்வது போல நாம் அவருடைய கையில் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது
எதுவும் நம்மை பிரிக்க இயலாது. தேவனின் கை பாதுகாப்பு தருகிற கை. அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 139:10 வாசிக்கிறோம். தேவன் எங்கேயும் எந்நேரமும் நம்மோடு இருக்கிறார். அவர் கை நமக்கு வழிகாட்டும் சக்தியாகவும் பாதுகாப்பு கொடுக்கும் கரமாகவும் உள்ளது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் போதிக்கும் பாடம், நம் வாழ்க்கையின் ஏமாற்றங்கள், சந்தேகங்கள், சோர்வுகள் ஆகியவற்றுக்கு மத்தியில் கூட தேவன் எப்போதும் நம்மோடு இருப்பதை உறுதிப்படுத்துகிறது. நம்மோடு இருக்கும் தேவனிடம் நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன் என்று நாம் அறிக்கை இடுவது ஒரு உறுதியான உறவின் வெளிப்பாடு. தேவன் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவது இல்லை. நாம் தேவனை விட்டுவிட்ட போதும் அவர் நம்மை விட்டுவிடவே மாட்டார். அதனால்தான் அவர் நம் வலது கையை பிடிக்கிறார். இது நெருக்கமான அனுபவம். தேவன் நம்மை வழி நடத்துகிறார், நம்மை சுமக்கிறார், நம்மை தாங்குகிறார், நம்மை நிலை நாட்டுகிறார். நம் பலவீனங்களில் தேவனின் கிருபை வெளிப்படுகிறது. நம் சோர்வுகளை அவர் தனக்கே எடுத்துக் கொள்கிறார். நாம் தவறுகிற போது அவர் தாங்குகிறார். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனின் கிருபையாலும் கருணையினாலும் நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 94:18 வாசிக்கிறோம். சுருக்கமாக சொல்வதானால், நாம் சோர்ந்த போதும் சந்தேகத்தில் தாழ்ந்த போதும் தேவன் நம்மை விட்டு விலகுவது இல்லை. நாம் தேவனை தவிர்த்திருந்த போதும் அவர் எப்போதும் நம்மோடு இருந்து நம்மை தாங்குகிறார். நம் நம்பிக்கை தவறிபோன போதும் அவர் கருணையால் நிலை நாட்டுகிறார். அவரது கை நம்மை வழி நடத்துகிறது, காப்பாற்றுகிறது, நம்பிக்கையில் நிலைத்திருக்க செய்கிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நம்முடைய உறுதியற்ற நிலையை அல்ல, தேவனின் உறுதியான கருணையை எடுத்து காட்டுகிறது. நாம் தவறினாலும் அவர் நம்மை விட்டு விடாமல் எப்போதும் நம்மோடு இருப்பவர். அவருக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தராகிய எங்கள் தேவனே, நீங்கள் எப்பொழுதும் எங்களுக்காக இருக்கிறீர் என்பதே எங்களின் பெரிதான நம்பிக்கை. நாங்கள் சோர்ந்த போதும் சந்தேகித்த போதும் எங்கள் வலது கையை பிடித்து தாங்கிய உமது கரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையின் எல்லா காலங்களிலும் உங்கள் கையை சற்றும் விட்டு விடாமல் எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்மோடு நடக்கின்ற ஒவ்வொரு நாளும் எங்கள் நம்பிக்கையை புதுப்பிப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது கரம் எங்களுக்கு அருளும், உமது வலது கை எங்களுக்கு துணை நல்கும் என்ற பரிபூர்ண விசுவாசத்தோடு எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க.
எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.